நான் பண்ணின சின்ன மிஸ்டேக்னால எனக்கு நாட்டுக்கோழி வளர்க்குறதுல 10,000 ரூபாய்க்கு மேலே நஷ்டம் ஆயிடுச்சுங்க. வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நாட்டுக்கோழி வளர்க்குறதுல பண்ணின ஒரு சின்ன தப்புனால எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. நான் அப்படி என்ன தப்பு பண்ணினேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கோழி கொஞ்சம் குறைவாக தாங்க இருந்துச்சு. சரி, நம்ம கொஞ்சம் வெளியிலேருந்து சந்தையிலேருந்து கோழிகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி விடுவோம், சீக்கிரம் பண்ணையில் கோழி பெருகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் சந்தை, எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க சந்தையில் கோழிகள் வாங்கிட்டு வந்தேங்க. கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே விடைகள் தான், பெரிய கோழிகள் கிடையாது. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 300 350 ரூபா அந்த மாதிரி ஆவரேஜில் தான் நான் கோழிகள் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 5,000 ரூபாய்க்கு நான் கோழிகள் வாங்கிட்டு வர்றதுக்கு செலவாயிடுச்சுங்க. என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த கோழிகளை பண்ணைக்கு கொண்டுட்டு வந்துட்டு அதை நான் தனியாக ஒரு 10 நாள் இல்லைன்னா ஒரு 15 நாள் நான் தனியாக வைக்காமல் ஆல்ரெடி என்கிட்ட இருந்த கோழிகளோட சேர்த்து ஒன்றா கொண்டு பண்ணையில் விட்டுட்டேன். இதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கே இதுதாங்க. பொதுவாக நம்ம வெளி இடத்துலேருந்து கோழிகள் வாங்கிட்டு வரும்போது அது எதுவும் நோயில் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு அலர்ஜி ஏதோ ஒன்று அந்த கோழிக்கு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் பொதுவாகவே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கோழி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாள் நம்ம அதை தனியாக தாங்க வைக்கணும். இல்லை அப்படின்னா அதில் இருக்க நோய் நம்மகிட்ட இருக்க ஆல்ரெடி இருக்க கோழிகளில் பரவி நிறைய இழப்பீடாயிரும். அதே தப்பு தான் என் விஷயத்தில் நடந்துருச்சுங்க. வாங்கிட்டு வந்த கோழியில் சளி தொந்தரவு இருந்திருக்கு. அதை நான் கவனிக்கலை. பண்ணையில் கொண்டாந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 3 கோழிகள் நான் வாங்கிட்டு வந்ததில் இறந்து போயிடுச்சு. சரி, நம்ம வாங்கிட்டு கிளைமேட் சேஞ்சுனால தான் நான் கோழி இறந்துருக்கோம் அப்படின்னு நினச்சி நான் சுதாகரிக்கிறதுக்குள்ளே அந்த நோய் என்கிட்ட ஆல்ரெடி இருந்த நல்ல கோழிகள், விடைகள், முட்டை கோழிகள், குஞ்சு கோழின்னு எல்லா கோழிக்குமே பார்த்திங்க அப்படின்னா சளி தொந்தரவு வர ஆரம்பிச்சிருச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நானும் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி கொடுத்தேன். ஒரு சில நம்மளாக ஒரு மருந்து ரெடி பண்ணி கொடுத்து எவ்வளவோ நான் முயற்சி பண்ணினேன். ஆனாலும் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா சடனாக கோழிகள் 2 3 அந்த மாதிரி சாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒன்று ஒன்றா செத்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்த கோழிகளில் 2 கோழி மட்டும்தாங்க தப்பிச்சுது. மற்ற எல்லா கோழியுமே இறந்து போயிடுச்சு. நஷ்டம் அதோட என்ன விடலை, ஆல்ரெடி என்கிட்ட இருந்த சேவல் விடைகள், பொட்டைக்கோழிகள் அப்படின்னு எல்லாமே இறந்ததுனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12,000 13,000 ரூபா இது அமௌண்ட் எனக்கு நஷ்டமாயிடுச்சு. என் பண்ணையே பார்த்திங்க அப்படின்னா காலியாக வெறும் பண்ணே ஆயிடுச்சு. ரொம்ப ஒன்றும் நான் பெரிய தப்பு பண்ணல, பண்ணினது ஒரே ஒரு சின்ன தப்பு தான். ஆனால் அது ஃபுல் பண்ணையுமே காலி பண்ணி விட்டுருச்சுங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா மிச்சம் வந்தது, நான் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்ததில் 2 கோழிகளும் என்கிட்ட ஆல்ரெடி இருந்ததில் 2 கோழிகள் தான். மொத்தத்தில் 4 கோழிகள் தாங்க மிஞ்சுது. மீதி எல்லாமே ஒரு நாள் பார்க்கறதுக்குள்ளே மறுநாள் இறந்துருது. அப்படியே டெத்தாகி பண்ணி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. சரி, நம்ம அதோடு நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மனசை தேத்திக்கிட்டு ஒரு 20 டேஸ் நான் கேப் விட்டுட்டு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் கோழிகள் வாங்கி விட்டுருக்கேன். முதல்ல பண்ண அதே தப்பை இப்போ நான் பண்ணாமல் அந்த கோழிகள் பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் பண்ணையிலே தனியாக அதுக்கு ஒரு செட்டப் பண்ணி அதுக்குள்ளே என்னோடய கோழிகளை வச்சுருந்தேங்க. அதில் எதுவும் நோய் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒன்றும் ஒரு தொந்தரவு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் எல்லாத்தையுமே ஒன்றா விட்டு பழகி இப்போ பார்த்திங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்த கோழிகளும் நல்லாயிருக்கு, நம்மகிட்ட இருந்த கோழியும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டே நான் இதை பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த 12,000 ரூபா லாஸ் ஆயிருக்காது. ஒரு பெரிய பாடத்தை எனக்கு இந்த சின்ன விஷயம் கற்றுக் கொடுத்துருச்சுங்க. நீங்களும் என்னைய மாதிரி இந்த ஒரு தப்பை பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த கோழிகளும் பார்த்திங்க அப்படின்னா சாவல் மிதித்து இப்போ முட்டையும் இட ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் என்னோடய பண்ணைகளை நான் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன்.
இந்த ஒரு தப்பு பண்ணதுனால எனக்கு வந்து பெரிய ஒரு பாடம் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். இனிமேல் இந்த தப்பை எப்போதுமே நான் பண்ண மாட்டேன். நீங்களும் பண்ணிடாதீங்க. பண்ணையில் கோழி நல்ல முறையில் வளர்க்கணும் அப்படின்னா வெளியிலேருந்து நீங்கள் கோழி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா 10 நாளாவது தனியாக வச்சு எல்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்க கோழியெல்லாம் சேர்த்து விடுங்க. இதுதான் இதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட பெரிய பாடம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.